கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். நினைவிலும் கனவிலும் நிலைத்திடும் சிலையாக, நினைவிலும் கனவிலும் நிலைத்திடும் சிலையாக, மனமெனும் சோலையில் மறந்திடும் மலராக, மனமெனும் சோலையில் மறந்திடும் மலராக, மகிழ்ந்து என்றே தன்னை மறந்து எங்கே, மகிழ்ந்து என்றே தன்னை மறந்து எங்கே, வருவார் இன்பம் தருவார் அன்பை பெறுவார் என்னும் எனதாகி, வருவார் இன்பம் தருவார் அன்பை பெறுவார் என்றும் எனதாகி, நிறைவேறுமா எண்ணம் நிறைவேறுமா, கனிவான மொழி பேசி விளையாடும் கிளியே, நிறைவேறுமா எண்ணம் நிறைவேறுமா, எனதாசை வனிதாவனி, எனதாசை வனிதாவனி, என் மனதோடு உறவாடும் வனமோகினி, எனதாசை வனிதாவனி. மீனமகா சனிப்பெயர்ச்சி இது பெண்களுக்கான வீடியோ பதிவு. இந்த மீனமகா சனிப்பெயர்ச்சி என்பது வருகிற 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 7:37 அளவில் பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதமாகிய கும்பம் ராசியில இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதமாகிய மீன ராசிக்குள்ளே பிரவேசம் ஆகின்றார் ஆட்டநாயகன் சனி பகவான். ஏற்கனவே மீனத்துல பிறந்த பெண்களுக்கு கடும் பாதிப்புகளை விரயத்தில் இருக்கும்போதே கொடுத்துட்டார். அதாவது கும்பராசியில் அவர் வக்ரகதியில் இருக்கும் பொழுதெல்லாம் கடுமையாக ஆட்டத்தை தொடங்கி நடத்தி முடிச்சிட்டார். இனிமே உங்ககிட்ட தண்டனை கொடுப்பதற்கு எதுவும் இல்லை. எல்லாம் சட்டியை புட்டியெல்லாம் கழுவி வச்சுட்டார். துணியை துவைச்சு இஸ்திரி போட்டு மடித்து வச்சாச்சு. இனி இந்த துணியில் எந்த விதமான அழுக்கும் இல்லை. ஆக சுத்தமாக இருக்கிறது. இப்பொழுது மீன ராசியில பிறந்த பெண்களாகிய உங்களுக்கு இந்த ஜென்மச்சனி அப்படிங்கிறது எந்த விதமான இடையூறும் இல்லாமல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பில் நீங்கள் இருக்கின்றீர்கள். அதுக்கு முழுமையான காரணம், அதாவது 7.5 சனியில 3 பிரிவாக கொடுக்குறாங்க. அந்த சனி பகவானே 7.5 ஆண்டுகளும் தொல்லையை கொடுக்க போறது கிடையாது. எந்த ராசியானாலும் சரி, மீனத்துக்கு மட்டும் இல்லை, எந்த ராசிக்காரர்களுக்கும் அந்த ஜென்ம ராசி 12ஆம் வீடு, ஜென்ம ராசிக்கு அடுத்த வீடு 2ஆம் வீடு, ஆக 12, 1, 2 இந்த வீடுகளில் ஒரு வீட்டில் வரும் பொழுது அவருடைய ஆட்டத்தை தொடங்கி நடத்தி முடிச்சிடுவார். இப்ப மீனராசியை பொறுத்த மட்டும் 12ஆம் இடத்துல ஆட்சி மூலத்திரிகோணமாக இருந்து கெடுக்காமத்தான் அவர் இருந்தார். இடையில ராகு சேர்ந்துகிட்டாரு. அவரோடு 2 பேரும் ஒருங்கிணைந்து கைகோர்த்து செயல்பட்டாங்க. செயல்படும் பொழுது மனதை பாதிக்கக்கூடிய அளவிற்கு சம்பவங்கள் பண்ணிட்டார். இதுல அந்த வக்கரகதியில இருக்கும் பொழுதுதான் கடுமையாக ஆட்டி படைச்சார். நிறைய பெண்களை பொறுத்த மட்டில சில விஷயங்களை சொல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் படாத பாடு பட்டு கஷ்டப்பட்டீங்க. அந்த கஷ்டத்துக்கெல்லாம் வீண் போகாமல் கஷ்டத்துக்கு உண்டான நல்ல பலன்களை கொடுப்பதற்காகவே உங்களுடைய வீட்டில் பிரவேசிக்கின்றார். இனி உங்களுடைய திருவிளையாடலை ஆரம்பிக்கலாம். தேவியின் திருவிளையாடல் ஆரம்பம், அப்படித்தான் போடணும்னு நினைச்சேன் தலைப்பு. எனக்கு என்னவோ இந்த டீனேஜ் பெண்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பெண்கள் நடுத்தர வயது பெண்கள், இவங்களுடைய அபிலாசைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில தான் வந்திருக்கிறார். மீனம் என்ற ராசி அப்படிங்கிறது பொதுவாக காலதேவனுக்கு 12வது வீடு.
காலதேவனுடைய பாதங்களை குறிக்கக்கூடிய வீடு. இந்த பாதங்கள் என்பதுதான் இந்த எண்சான் உடம்பையும் சுமந்து கொண்டு இருக்கிறது. நாம போறோம், நாம வாரோம், நாம் நடந்தோம், நாம ஓடினேன், ஆடினேன், பாடினேன்னு சொல்றோமே, இந்த பாதங்களுக்கு என்னைக்காவது முக்கியத்துவம் கொடுத்துருக்கோமா? அந்த மாதிரி ஒதுக்கப்பட்ட ராசியாகவே நீங்க மீன ராசிக்காரங்க பெண்கள் அப்படி ஆயிட்டீங்க. அதே சமயம் இதனை புரிந்து கொள்ளக்கூடிய சில ஆன்மாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த பாதம் இல்லைன்னு சொன்னா என்ன பாடுபட வேண்டியிருக்கும் அப்படின்னு ஒரு சில ஆன்மாக்கள் உங்களை புரிந்த வண்ணம் இருக்கிறார்கள். அவர்கள் உங்கள் கண்களுக்கு பெரும்பாலும் தட்டுப்படுறதில்லை, ஏகதேசம் தட்டுப்படுவாங்க. பட்சே உங்களை முழுமையாக உணர்ந்த ஆன்மாக்கள். ஆகையினாலே உங்களை யாருமே கண்டுக்கடல அப்படின்னு நினைக்க வேண்டாம். எங்கேயோ இருந்து உங்களை பரிசுத்தமாகவும் பவ்யமாகவும் பாராட்டி கொண்டுதான் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நபர்கள் இப்போ உள்ள அந்த ஜென்மச்சனி காலத்துல உங்களுக்கு மிகவும் ஆறுதலாகவும் தேர்தலாகவும் இருக்கக்கூடியவர்களாக விளங்குவார்கள். அத்தோடு உங்களுக்கு வேண்டிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலும் சில மக்கள் உங்களை தேடி வருவாங்க. இதுதான் முக்கியமான சமாச்சாரம். உங்களுடைய கற்பனை, அபிலாசைகள், லட்சியங்கள் இவைகளெல்லாம் தோற்று போய்விடுமோ என்று எண்ணிக்கொண்டிருந்த உங்களுக்கு இந்த சமயம் மீனத்திலே பிரவேசமான சனி அந்த எப்பயுமே சனி ஏழைகளுக்கு இறங்கக்கூடியவர். கொடியவர்களைத்தான் கடுமையா அட்டாக் பண்ணுவாரே தவிர ஏழைகள் நெஞ்சில் குடியிருப்பவர். ஏனென்றால் அவரும் ஒரு தொழிலாளி தான். தேவனுடைய சபையிலே, அதாவது சூரியனுடைய மகா சபையிலே, ராஜாங்க சபையிலே இவரும் ஒரு வேலைக்காரர், ஸ்டோர் கீப்பர். ஆக இப்படி டைம் கீப்பர், ஸ்டோர் கீப்பர், பணியாளர் என்று சொல்லக்கூடியவராக அந்த பொறுப்புல தான் இருக்கிறார். ஆகையினால் இந்த வேலைக்காரனுக்குத்தான் இன்னொரு வேலை சிரமப்படக்கூடியவர்களுடைய தன்மை தெரியும். பசி என்றால் கோடீஸ்வரனுக்கு பசின்னா என்னன்னு தெரியாது. அது பசி உள்ள இன்னொரு தொழிலாளிக்குத்தான் தெரியும் வயிற்று பசி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. கோடீஸ்வர பிரபுக்கள் நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டு போட்டு பசி எடுக்கலைன்னு சொல்லி, பசிக்க மாட்டக்குதே அப்படின்னு சொல்லி மருந்து மாத்திரைகளை சாப்பிடுவாங்க. சாப்பாடு கிடைக்குது, பசி எடுக்க மாட்டேக்குது அப்படின்னு சொல்லி இஞ்சி மரப்பா, அந்த காலத்தில் இஞ்சி மரப்பா சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஏழைகள் அப்படி கிடையாது, சாப்பாடு கிடைக்கலையே அப்படின்னு தான் இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு சனி பகவான் எப்பயுமே பக்கத்துணையாகத்தான் இருப்பார். அதனால தான் சொன்னேன், மீனத்தில் பிறந்த உங்களுக்கு ஜென்மச்சனி என்பது எந்த கெடுதலையும் செய்யாது. மாறாக நீங்கள் நினைத்த லட்சியங்களிலே வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையிலே உங்களுக்கு உறுதுணையாக சேருகின்றார். படிக்கும் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உழைப்பு அதிகமாகத்தான் கொடுப்பார். உழைப்பு அதிகமானால்தான் ஊதியம் கிடைக்கும். ஆக கல்வித்துறையிலே படாத பாடுபட்டு அரும்பாடுபட்டு மதிப்பெண்களை நிறைய வாங்கி கொடுப்பார். பாடுபட்டதற்கு தகுந்த பலன்கள் கைமேல கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கு. அதே போல கல்லூரியில் படிக்கின்றவர்களுக்கு தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான நல்ல வாய்ப்பாக அமைகின்றது. ஏனென்றால் குரு என்பவர் புகழை கொடுக்கக்கூடியவர், சனி என்பவர் உழைப்பை கொடுக்கக்கூடியவர். உழைத்தால் வெற்றி நிச்சயம் உண்டு. தங்களுடைய திறமையை சீர்தீட்டி கூர்த்தீட்டி அதை வெற்றி வாகை சூடக்கூடிய வகையிலே தங்களுடைய எண்ணங்கள், திறமைகளை வெளிப்படுத்தி காட்டி வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய தன்மையிலே கொண்டு சேர்ப்பார். அந்த வெற்றியை கொடுப்பவர், அந்த புகழை கொடுப்பவர் குருபா, உங்களுடைய ராசி நாயகன். உங்களுடைய ராசி நாயகன் 2 வீட்டுக்கும் சொந்தக்காரர். முதல் உங்கள் வீட்டுக்கும் சொந்தக்காரர், உங்களுடைய கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கும் அவர் சொந்தக்காரர். ஆகையினால்தான் திரும்ப சொல்றது உழைக்க வைப்பார், நன்கு உழைக்க வைப்பார், பாடுபட வைப்பார், அரும்பாடுபட வைப்பார், போராட்டத்தை கொடுப்பார், போராடி வெற்றியை கொடுப்பார். அந்த குருவும் சனியும் சப்போர்ட்டாக இருப்பாங்க. இப்ப ராகுவின் தொல்லை உங்களுக்கு கிடையாது. அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்த பெயர்ச்சியில் அவருக்கு அடுத்து 11ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஆகையினாலே எந்த குறைகளும் கிடையாது. இனிமேல் தான் உங்களுக்கு விடிவு காலமே பிறக்கின்றது. எல்லாம் ஜென்மச்சனின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஜென்மச்சனி எல்லோரையும் பாடுபடுத்தாது. அதிலும் குறிப்பாக மீன ராசியிலே பிறந்த பெண்களுக்கு சப்போர்ட்டா தான் இருப்பார். காரணம், உங்களுடைய பாடுகள் அவர் அறிவார்.
நீங்கள் மனதுக்குள்ளே புகைந்து கொண்டு இருக்கின்றீர்கள். பல கட்டுப்பாடுகள், பல இன்னல்கள், தொல்லைகள், துயரங்களை அழுத்தி பிடிச்சு அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கின்றீர்கள். அதனால் சில பேருக்கு மன நிம்மதி இல்லாமலே போய்விட்டது. ஏனென்றால் கடமை குறுக்கிடுகிறது என்ற காரணத்தினாலே சமுதாய கட்டுப்பாடுகளுக்கு இடையே நீங்கள் போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கின்றீர்கள். இதன் காரணமாக மீனத்திலே வருகின்ற சனி பகவான் உங்களுடைய செயலுக்கு, உங்களுடைய கௌரவத்தை இழக்காமல் வெற்றி பெறக்கூடிய வகையிலே அந்த சனி பகவான் நல்லபடியாக செயலாற்றுவார். அவருடைய நிர்வாகத்தில் இப்பொழுது நீங்கள் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி பரிசும் பாராட்டும் கிடைக்கச் செய்வார் இந்த மீனச்சனி. அதே போல இந்த காதல், ஏற்கனவே காதலித்து ஏமாந்து போன பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்பிக்கை துரோகம் இப்பொழுது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நிறைய எத்தனை பேர் பாசம் காட்டினாங்க, செஞ்சாங்க, அத்தனையும் விடுத்து ஒருத்தரிடம் அன்பு காட்டும் பொழுது அந்த அன்பும் கூட பொலித்தனமான அன்பாக அவன் ஏமாற்றி விட்டு சென்ற கடினம், அந்த மனம் பாடுபடுது இல்லையா? இதுக்கெல்லாம் பரிசு கொடுக்கக்கூடிய வகையிலே நல்ல துணையை உங்களுக்கு கொண்டு சேர்ப்பார். ஏமாற்றிய துரோகிக்கு கடும் தண்டனையையும் இந்த கட்டத்திலே கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு கட்டமாக வருகின்றது. ஏனென்றால் இந்த மீனம் என்பது கடல் வீடு அப்படின்னு சொல்லுவோம். சமுத்திரத்துக்குள்ளதான் இந்த சனி பிரயாணம் செய்கின்றார். ஆகையினாலே துரோகிகளுக்கும் விரோதிகளுக்கும் கடும் தண்டனை கொடுக்கக்கூடிய வகையிலே அவருடைய செயல்பாடுகள் இருக்கும். அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. அடுத்தபடியாக புதிதாக காதலிக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்களுக்கு உங்கள் எண்ணம் நிச்சயமாக ஈடேறும். நல்ல வாய்ப்பாக கொண்டு சேர்ப்பார். இப்பத்தான் நீங்க புதுசா காதல் அப்படிங்கிறது மலர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக வெற்றியை கொண்டு சேர்ப்பார். வெற்றிக்கு பின்தான் சில சிரமங்கள் உங்களுக்கு வரும். அது என்ன சிரமம்? வெற்றிக்கு பிறகு அப்படின்னு சொன்னா வாழ்க்கையை கொண்டு செலுத்துவதற்குண்டான அடித்தளம், அனுபவங்களும் வசதி வாய்ப்புகளும் கம்மியாத்தான் இருக்கும். ஆகையினாலே ஆரம்ப கட்டம் கொஞ்சம் போராட்டத்தை கொடுத்து, ஒரு வருஷத்துக்கு போராட்டத்தை கொடுத்து அதுக்கப்புறம் நல்லபடியான ஒரு வாழ்க்கையை அமைத்து தருவார். அந்த மாதிரியாக அது அமையும். அதனை அடுத்து வரன் தேடிக்கொண்டு இருப்பவர்கள், காதலுக்கு இதெல்லாம் எங்களுக்கு ஒத்து வராதியா, நாங்கள் எங்கள் தாய் தகப்பன் சொல்படி நாங்கள் வரன் எங்கள் அப்பா தேடிக்கிட்டு இருக்கிறாரு, எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால் அந்த வரன் கிடைக்கட்டும், நாங்கள் கல்யாணம் கழிச்சுக்கிட்டுறோம் அப்படின்னு அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சில பெண்கள், அவர்களுக்கு இதுவரையும் கிட்டத்தட்ட சரியான வரன் கிடைக்கவில்லை. வரன் கிடைக்கவில்லைன்னு சொன்னால் ஒரு பக்கம் நல்லா இருக்குன்னு சொன்னால் இன்னொரு பக்கம் பொருத்தம் இல்லைன்றாங்க. ரெண்டு பக்கமும் பொருத்தம் இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம போயிடுது. இது சில தோஷங்கள் அந்தந்த ஜாதகத்தில் இருக்கு. நிறைய நான் பார்த்துக்கிட்டு தான் வாரேன். இப்படிப்பட்ட காலத்தினால் காலம் கடந்து கொண்டு இருக்கின்றது. பெற்றோர்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு தீர்மானம் வேணுமே அப்படிங்கிறது. அந்த தீர்மானத்தை நல்லபடியாக முடித்து வைக்கக்கூடிய தன்மையில இந்த சனி வந்திருக்கிறார். ஆகையினால இந்த மீனத்தை விட்டு சனி பயிற்சி அடைவதற்கு உள்ளாக, மீனத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன்பாக நிச்சயமாக நல்லபடியாக வரனை அமைத்து கொடுப்பார், வெற்றியும் கொடுப்பார். இது அனைத்து வகையான வசதி வாய்ப்புகளோடு உங்களுக்கு தேடி வரும். பெரும்பாலும் உங்களை பொறுத்தமட்டில் வட திசையில் வரன் அமையக்கூடிய வாய்ப்பாக விளங்கும். இன்னும் ஒரு சில சாரர்களுக்கு மட்டும் தென் திசையாக அமையும். கிழக்கு மேற்கு என்பது சரிப்பட்டு வராது. இந்த திசை உங்களுக்கு சாதகமாக வெற்றியை தரும். அடுத்தபடியாக திருமணம் ஆகி குடித்தனம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு வாழ்க்கையே ஒரு போராட்டம் என்று அந்த கணவன் சைடில் எல்லாம் தொந்தரவுகள், சிரமங்கள், அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள். இந்த இடத்துல தான் பழமொழி சொல்லுவாங்க, மாமியா உடைச்சா மண்குடம், மருமகம் உடைச்சா பொன்குடம்பாங்க. என்னன்னா, நீங்க கைதவறி ஒரு டம்ளரை விட்டுட்டேன்னு சொன்னா ஆத்தாடி ஊத்தாடின்னு குதிக்கக்கூடிய கூட்டம். அதுவே உங்களை கண்டிக்கக்கூடியவர்கள் கைதவறி கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னா அது ஜஸ்ட் ஏதோ கீழே விழுந்துருச்சுப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதே நீங்க போடும்போது வானத்துக்கும் பூமிக்கும் குவிப்பாங்க.
இந்த மாதிரி தான் வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கு. இது நான் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிறது போல சொல்லியிருக்கேன். இது போன்ற பல விஷயங்கள் குடும்பத்துக்குள்ள அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வளர்ந்து வரக்கூடிய உங்களுக்கு, வாழ்க்கையை நடத்தி கொண்டு வரக்கூடிய உங்களுக்கு படு துன்பங்களையும் துயரங்களையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. இப்ப ஜென்மச்சனி, இப்போ உங்க கட்ட ஆரம்பம். நீங்க எதிர்த்து விளையாடக்கூடிய உங்களுடைய திருவிளையாடலை தொடங்கலாம். அதுக்கு சனி சப்போர்ட்டா இருக்கிறார். ஆகையினால மீனச்சனி என்பது பெண்களை பொறுத்தமட்டில் முழு சப்போர்ட் கொடுப்பார். ஆகையினால உங்களுடைய கௌரவத்தை இழுக்கு ஏற்படுத்தியவர்களுக்கு இழுக்கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்திருக்கின்றது. ஆகையினால உங்கள் கணவனை விட்டு பிரித்து வைக்கக்கூடிய நிலையிலெல்லாம் சில பேர் போயிட்டாங்க. அந்த அளவுக்கெல்லாம் குடும்பத்துல மகனுடைய சுகம், மகனுடைய குடும்பம் அப்படின்னு கூட நினைக்காமல் அந்த கணவன் சம்பந்தப்பட்டவர்கள் படு தொல்லைகள் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இவைகளெல்லாம் சகிச்சு தாங்கி ஓடிக்கொண்டிருந்த உங்களுக்கு இந்த ஜென்மச்சனியானது முற்றிலும் விடுதலை கொடுக்கக்கூடிய வகையிலே தனிக்குடித்தனம் சில பேருக்கு அமைஞ்சிடும். ஆகையினால பல தொல்லைகளிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். ஏற்கனவே மனநிலை பாதிக்கப்பட்டதுனால உடல்நிலையிலும் கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பு உண்டாகத்தான் செய்கின்றது. அதை நான் இல்லைன்னு சொல்லல. மனம் நிம்மதி அடையும் பொழுது உடலும் சரியாகிவிடும். எப்பயுமே மனசுதான் காரணம். மனம் சரியானால் மந்திரம் எதற்கு அப்படின்னு கூட அந்த ஞானி சொல்லியிருக்கிறார். மனம் அது செம்மையானால் மந்திரம் எதற்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆகையினாலே நிறைய பேருக்கு தியானம் பண்ணக்கூடிய அளவுக்கு கூட அந்த வலிமை கிடைக்கல. ஒரு சாமியை ஒழுங்கா போய் கோயிலுக்கு போய் கும்பிட்டு வரும்னா கூட அதுக்கு கூட தடையாகத்தான் நிறைய பேர் இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உங்களுக்கு இந்த ஜென்மச்சனி உங்களை தனிக்குடித்தனமாக கொண்டு போய் உட்கார வைப்பாரு. அதன் மூலமாக கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்டிருந்த விரிசல்கள் விலகி உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கக்கூடிய காலகட்டமாக வந்துடும். இதே போல ஏன்னா குருவினுடைய சாரத்துல தான் அவர் வர்றார். முதல்ல என்ட்ரி ஆகிறது புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல ஏறுறாரு. அது பின்ன தனது சொந்த நட்சத்திரமாகிய உத்திரட்டாதியில தான் போய்கிட்டு இருப்பார். உத்திரட்டாதி 4 பாதங்களையும் கடந்து செல்வார். அதுக்கடுத்து புதன் சாரத்துல போவார். ரேவதி நட்சத்திரத்துல போய்கிட்டு இருப்பாரு. அந்த ரேவதி நட்சத்திரத்துல போய்கிட்டு இருக்கும்போது தனுசு மகர கும்பம் மீனமாக நவாம்ச சக்கரத்துல ஓடும். ஆகையினால உங்களை பொறுத்தமட்டில் மீனராசியிலே பிறந்த பெண்களை பொறுத்தமட்டில் எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாம இதுவரைக்கும் ஏற்கனவே அனுபவிச்சு முடிச்சாச்சு. இனி அனுபவிக்கக்கூடிய தண்டனை எதுவும் இல்லை. ஆகையினாலே இனி வாழ்க்கை மறுமலர்ச்சியாக விளங்கப் போகின்றது. அந்த உடல் ரீதியான ஏற்பட்ட சில காரணங்களுக்கு நல்ல வைத்தியம் கிடைக்கும். அதன் மூலமாக உடம்பை தேற்றிக் கொள்ளலாம். மேலும் சில பெண்களுக்கு என்னுடைய கவனத்துக்கு வந்தது என்னன்னு சொன்னா, அந்த உள்ளுக்குள்ளே மறைவிடங்கள்ல சில பேருக்கு சிரமங்களை கொடுத்திருக்கிறதாக தகவல் வந்துட்டு. அதுக்கு முக்கிய காரணம் நிறைய பேருக்கு நான் சொல்லிக்கிட்டு தான் வாரேன். அந்த குறிப்பிட்ட பெண்கள் உபயோகிக்கக்கூடிய அந்த ஒரு வாரம் 5 நாட்கள் முதல் ஒரு வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பொருளுக்கு அந்த பிளாஸ்டிக்கில் வாங்கி நிறைய பேர் எல்லாருமே அப்படித்தான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதை தவிர்த்து அந்த காட்டன், அதாவது பஞ்சினால் ஆன துணி சம்பந்தப்பட்டவற்றை உபயோகித்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக அது கொஞ்சம் இதுல இருந்து இது 50 ரூபானா 100 ரூபாயா இருக்கும், டபுள் பங்கு ரூபாயா இருக்கும். பட்ச உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்காமல் இருக்கும். இதன் மூலமாக நிறைய பெண்களுக்கு குழந்தை பேர் கூட தடையாகி விடுகிறது. இதை நீங்க பெண் சித்த வைத்தியர்கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா அவங்க முழு விவரம் சொல்லுவாங்க. நான் ஜோதிடம் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய அறிவுக்கு எட்டிய தூரம் வரை உங்களுக்கு இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட வகையில ஒரு சின்ன குறிப்பு நான் சொல்லியிருக்கேன். இது மற்றதெல்லாம் நீங்க பெண் சித்த வைத்தியர் അല്ലെങ്കിൽ ஆயுர்வேதம் சம்பந்தப்பட்ட பெண் வைத்தியர்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அவங்க முழுமையான விளக்கத்தை கொடுப்பாங்க. அதனால் எவ்வளவு பாதிப்புகள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் அப்படிங்கிறது அது மூலமாக உங்களுக்கு தெரியும். ஆகையினாலே இந்த வீடியோவை கேட்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய இதை பிளாஸ்டிக்கில் இல்லாமல் கடையில் வாங்கக்கூடிய பிளாஸ்டிக்கை விட்டுட்டு அந்த காட்டனால் ஏற்படுத்தக்கூடிய அதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அது அந்த கடையில் கேட்டால் கிடைக்கும், இல்லைன்னு சொன்னால் அது எங்கே கிடைக்கும்னு கேட்டு நீங்கள் அதை வாங்கிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் நாட்டுக்கும் உங்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அது பிளாஸ்டிக் கிடையாது, காட்டனாக இருக்கிறதுனால நாட்டுக்கும் சுத்தமாக இருக்கும். ஆகையினால அதை உபயோகிக்க பாருங்க. இதை உபயோகித்தாலே நிறைய பெண்களுக்கு புத்திர பாக்கிய கோளாறு விலகிவிடும். இது ஒரு முக்கிய காரணம். இது எல்லாருக்கும் தெரியாது. ஆகையினால அதை
தெரியாமல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதை தவிர்த்து காட்டனுக்கு மாறுங்க, சரியாக வரும். இந்த மாதிரியான சின்ன சின்ன குறிப்புகள் எதுவும் ஆலோசனை வேணும்னா என்கிட்ட கேட்கலாம், கேட்டீங்கன்னா சொல்கிறேன். ஆகையினால இது சம்பந்தமாக நீங்களே கொஞ்சம் யோஜனை பண்ணி செய்யுங்க. அந்த காலத்தில் பெண்கள் எப்பயுமே இந்த காட்டனை தான் வச்சுருப்பாங்க. அப்பெல்லாம் பிளாஸ்டிக் கிடையாது. ஆகையினால அவங்களாம் நல்ல வலிமையாகத்தான் இருந்தாங்க. இடுப்பு வலி, மூட்டு வலி எல்லாம் வர்றதுக்கு காரணம், அடிப்படை காரணம், இதை விட பெரிய பெரிய டிசீஸ் எல்லாம் பெண்களாகி நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இதை விடுத்து மாறிட்டேன்னு சொன்னால் கண்டிப்பாக நலம் பெறுவீர்கள். இந்த வார்த்தை இதோட போகுது. இதுக்கடுத்து உங்களுக்கு சொல்லக்கூடியது, மற்ற இதர உடல் வாகையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நல்ல மருந்து மாத்திரைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதன் மூலமாக உங்களுடைய குறைகள் எல்லாம் அகலும், ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது. ஆகையினாலே இந்த சனி பயிற்சியினால உங்களுக்கு மனச்சோர்வு நிச்சயமாக விலகும், சுறுசுறுப்பு உண்டாகும், மற்றவர்களை எதிர்த்து வெல்லக்கூடிய தன்மையை இந்த சனி கொடுப்பார். ஆகையினால உங்களுடைய தைரியத்தை இழக்க வேண்டாம். முடிந்த மட்டும் தர்பாரண்யேஸ்வரை நல்லபடியாக நினைச்சு வணங்குங்க. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சனிக்கிழமையாக அல்லது புதன்கிழமையாக கூட இருக்கலாம், திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவிலுக்கு போய் திருக்குளத்திலே, நலன் திருக்குளத்திலே நீராடி இறைவனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டும் ரொம்ப நல்லபடியாக காப்பாற்றும். தர்பாரண்யேஸ்வரருடைய அருள் உங்களுக்கு எப்பயுமே உண்டு. ஏனென்றால் 12வது ராசியில பிறந்த பெண்கள் என்ற காரணத்தினால நிச்சயமாக அவருடைய அருள் உங்களுக்கு கிட்டும். அந்த அருளால் உங்களுக்கு பல வேலைகள் நடந்தே உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். இது முக்கியமாக, அதாவது 2.5 வருஷத்துல ஏதோ ஒரு கட்டத்துல, குறிப்பாக 1 வருஷத்துக்குள்ள பயிற்சி அடைந்து 1 ஆண்டுக்குள்ள போயிட்டு வந்துட்டீங்கன்னா நல்லது. இது போக கரிய நிற விலங்குகள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. கருப்பு நிற விலங்குகள், ஜந்துகள், இது சம்பந்தப்பட்ட வகையில் கொஞ்சம் கவனமாக இருங்கள், விலகி இருங்கள். இது கவனத்தில் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் போக்குவரத்தில் எல்லா ராசிக்கும், உங்கள் ராசிக்கும் இல்லை, எல்லா ராசிக்குமே நான் சொல்லக்கூடியது, நிதானத்தை கடைப்பிடியுங்கள். அதிக வேகம் வேண்டாம். அந்த போக்குவரத்து விதிகளை மீறி செயல்பட வேண்டாம். விதிகளை மதித்து நடங்க. ஹெல்மெட்டு போடுங்க. அதே போல் செல்ஃபோன் பேசி கொண்டு போகாமல், ஃபோன் வந்துச்சுன்னா ஒரு ஓரம் நிப்பாட்டி 2 வார்த்தை பேசிட்டு நான் எந்த இடத்துல போய் சேருமோ 1/2 மணி நேரம் கழித்து பேசுகிறேன்னு சொல்லி முடிச்சிருங்க. அது போகிறச்சே பேசிக்கிட்டே போகிறதுனால பலருக்கும் தொல்லைகள் ஏற்படும். ஆகையினால இதெல்லாம் கவனத்தில் கொள்ளுங்கள். இதுக்கு சனி பொறுப்பேற்க மாட்டார். நம்ம செய்கிற தவறுக்கு அவர் எப்படி பொறுப்பேற்பார்? அதனால் இதெல்லாம் கவனத்தில் கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு மட்டும் இல்லை, அனைத்து ராசிகளுக்குமே இது முக்கியம். ஆகையினால முடிந்தாலும் ஏழைகளுக்கு தானம் பண்ணுங்க. தேவை அறிந்து செய்யுங்க. தேவையில்லாமல் இப்போ ஒருத்தருக்கு 10 பேர் சாப்பாடு கொடுத்துருக்காங்க, நீங்களும் 11வது பேர் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அவர் என்னதான் சாப்பிடுவார்? எதை சாப்பிடுவார்? அதனால் தேவை அறிந்து செய்யுங்க. ஒரு சட்டை வாங்கி கொடுக்கலாம், ஒரு வேஷ்டி வாங்கி கொடுக்கலாம், இந்த மாதிரி செய்யுங்க. இல்லாததை, அவருக்கு தேவையானதை உணர்ந்து செயல்படுங்கள். இந்த மாதிரி அந்த பணிவிடைகளை செய்து கொண்டு வாருங்கள். நல்லதை செய்துக்கிட்டு வாங்க. உடல் ஊனமற்றோர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுங்கள். காசு போட்டால் மட்டும் பத்தாது, தேவையான அதை அறிந்து அதை கொடுங்க, நல்லது. இந்த மாதிரி சின்ன சின்ன செயல்கள் மூலமாக உங்களுடைய புண்ணியம் நிறைய சேரும். அதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எல்லாம் விலகிவிடும். அதே போல உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நல்ல வழி காட்டுவார் இந்த சனி. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதனால இந்த சமயத்தில் உங்களுடைய நாத்தனார், அத்திம்பேர், அந்த மாமனார், கொழுந்தனார், இவங்கள்லாம் சம்பந்தப்பட்ட வகையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் விலகி உங்களுக்கு முழுமையான நல்ல ஆதரவு உங்கள் கணவன் மூலமாகவே கிடைக்கும். அதே போல புதிய நண்பர்கள் சேருவாங்க. கவனமாக அவங்களோடு பழகுங்க. கொஞ்ச காலம் பழகி பார்த்துட்டு நல்லவர்னு தெரிஞ்சால் தொடர்ந்து நட்பு கொள்ளலாம். அல்லாத பட்சத்தில் அதை தவிர்த்து விடலாம். இது அந்தந்த சூழ்நிலை, உங்களுடைய ஜாதக தசாபுத்திகளுக்கு தகுந்தவாறு இது செயல்படும். ஏன்னா இது ஜென்மச்சனி காலம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, தசை நல்ல தசையாக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நல்ல நண்பர்கள் தான் சேருவாங்க. அந்த தசை அப்படிப்பட்ட தசையாக இருக்கும். அதனால இவைகளை தசைகளும் என்ன சொல்லுதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தவாறு சேருங்க. அதே போல் உத்தியோகம் பார்க்கக்கூடிய அந்த பெண்கள் குடும்ப வேலையும் பார்த்துக்கணும், உத்தியோகத்தையும் பார்க்கணும். இதில் கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சிங்கன்னு சொன்னால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கும் நிதானமாக பயணிப்பது நல்லதாக இருக்கும். அறக்க புறக்க பறந்து ஓடி எங்கேயாவது சிக்கலில் மாட்டிக்கிடக்கூடாது. ஆகையினால இதெல்லாம் நிதானமாக, இது எப்பயுமே ஏழரைச்சரிக்காக அல்ல, எப்பயுமே இதை கடைபிடித்தீர்கள் என்றால் நல்லது.
சக ஊழியர்கள் சில சமயங்கள்ல உங்கள் மீது பொறாமை படத்தான் செய்வாங்க. இந்த பொறாமையானது நீங்க சந்தோஷமா இருக்கிறதாக நினைச்சுக்கிட்டு அவங்க பண்றது. உள்ளுக்குள்ள பல வேதனைகளை நீங்க வச்சிருக்கிறீங்க, அது அவங்களுக்கு தெரியாது. ஆகையினாலே இனி வரும் காலங்களில் உஷாராக பழகுங்கள். சக ஊழியர் ஏதோ அவசரத்துக்கு உதவி கேட்கிறார் அப்படின்னு சொன்னா முடிந்த உதவியை செய்யுங்க, இல்லாததை கடன் வாங்கி செய்ய வேண்டாம். அதே போல ஜாமீன் கையெழுத்து போடுறதோ ஒப்பந்த வாக்குமூலம் கொடுப்பதோ கட்டாயம் தவிர்த்து விட வேண்டும். நமக்கு முடியாது, அதனால் அதெல்லாம் செய்யக்கூடாது. இறக்கப்படுவது வேறு, தன்னால் தனக்கு மீறிய சக்திக்கு மீறிய உதவிகளை தேடி பிடிச்சு செய்யறதும் தவறு. ஆகையினால அந்த வகையிலே நீங்கள் பொறுமை காப்பது நல்லது. உணர்ச்சி வசப்படக்கூடாது. எப்படியோ ஆத்திரத்துல கேட்பாங்க, அதே ஆத்திரம் அது டூப்ளிகேட்டாகவும் இருக்கலாம். உங்களை ஏமாற்றுவதற்காக நீங்கள் ஏமாளி அப்படின்னு தெரிஞ்சே கேட்பாங்க. ஏன்னா இந்த மீன ராசியில பிறந்தவங்கெல்லாம் நல்லதை செய்தே கெட்ட பேர் எடுக்கக்கூடிய பெண்கள். செய்யறது என்னவோ நல்லது, ஆனா பேர் வர்றது கெட்ட பேரா வரும். ஆகையினால கவனமாக இருங்கள். இது கலியுகம், பழைய காலம் போல கிடையாது. ஆகையினால யார் இழிச்ச வாயின்னு பார்ப்பாங்க, அவங்க மேலேயே சுமத்துவாங்க தலையில. ஆகையினால நீங்கள் சற்று உஷாராக இருங்கள். எல்லாத்துக்கும் ஏமாளியாக இருக்கப்படாது. உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் ஏமாளிங்கிறத உள்ள ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு சொன்னா மனதிலே வைத்துக்கொண்டு கெட்டிக்காரத்தனம், உங்களுடைய உண்மையான கெட்டிக்காரத்தனத்தை அவங்க புரியாம அப்படி செய்தாங்க. நீங்க ஏமாறுகிறோம் என்று தெரிந்தே சில சமயம் உதவி செய்வீங்க. அப்படிப்பட்ட குணம் உங்களுடைய. எங்க குருகுலத்துல ஒரு வார்த்தை பதில் கொடுக்கக்கூடியதுல நல்ல பேர், அதாவது கெட்டதை செய்தே நல்ல பேர் இருக்கக்கூடிய லக்கணம் எதுன்னு கேட்பாங்க. மீனம் அப்படின்னு மட்டும் அதுக்கு 5 மார்க் அங்க. அப்ப அந்த மாதிரியாக அப்படிப்பட்ட லக்கணத்துல ராசியில பிறந்தவங்க நீங்க. ஆகையினால சொந்த ஜாதகத்தில் நல்ல தசை ஓடுது, அந்த தசைக்கு தகுந்தவாறு நட்புகள் வலிமை அடையும். சக ஊழியர்களும் எல்லாருக்கும் தொந்தரவா இருக்க மாட்டாங்க. ஒரு சில நேரங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அப்படி தேறி வரும். ஆகையினாலே நிதானமாக எப்பயுமே பொறுமை நிதானத்தோடு நடந்து கொண்டால் எதையும் கடந்து செல்லலாம். ஆக வாய்ப்புகள் சனி என்ன கொடுக்க போறார் அப்படின்னு சொன்னா தைரியத்தை கொடுப்பார், வீரியத்தை கொடுப்பார், உழைக்க வைப்பார், உழைப்பதற்குண்டான ஊதியத்தையும் கொண்டு கொடுப்பார். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிட்டத்தட்ட நவம்பர் மாதத்துக்கு பின்ன கிடைக்கும். இந்த ஆண்டு இறுதியிலே எதிர்பார்க்கலாம். உத்தியோக பணிச்சுமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நவம்பருக்கு பின் குறையும். அதே சமயத்தில் உத்தியோக இடமாற்றம், நல்ல ப்ரமோஷன் இவைகளும் கிடைக்க செய்வார். இன்கிரிமெண்ட் இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு மிகச்சிறப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களை பொறுத்தமட்டில் போட்டியாளர்களை புறமுதுகிட்டு ஓடச் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சனி உழைப்பை கொடுப்பார், உன்னதத்தையும் கொடுப்பார், நற்சான்றுகளையும் கொடுப்பார், செல்வத்தையும் அள்ளி வழங்குவார், பணக்குவியலைகளை கொண்டு கொடுக்கக்கூடியவராக விளங்குவார். அதே சமயத்தில் புதிய நட்புகள் உங்களுக்கு மன ஆறுதலையும் தெம்பையும் உண்டாக்கும். சில பேர் கடல் கடந்து செல்ல வேண்டும் என்று எண்ணி காத்திருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு நவம்பருக்கு பின் உங்களுடைய காரியம் வெற்றி பெறும். அங்கும் நல்ல நட்பு, ஆண் துணை நட்பு கிடைக்கும். சில பேருக்கு வெளி மாநிலத்தில் உத்தியோகம் அமையும். சில பேருக்கு வெளி மாநிலத்திலே தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். நழுவ விட வேண்டாம், தாராளமாக எடுத்து செய்யுங்க. பக்கத்துணையாக நல்ல புதிய நண்பர்கள், அந்நிய ஜாதி அந்நிய மதத்திலே உள்ளவர்கள் உங்களுக்கு பக்கத்துணையாக கிடைப்பார்கள். வாழ்க்கையிலே முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அந்த நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்க செய்யும். வாழ்க்கையின் மறுமலர்ச்சி என்பது இந்த ஆண்டு சனிப்பெயர்ச்சியில், இந்த ஆண்டு அதாவது மார்ச் மாதம் ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சி நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு வெற்றி கொடியை கொடுப்பார், லாபங்களை ஈட்டி குவிப்பார். வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடையக்கூடிய அனைத்து விதமான சங்கதிகளும் நடக்கும். இதுபோக குடும்பத்தில் பல பிரச்சனைகளை சந்தித்து வந்த சில பேருக்கு இந்த நிலப்புலத்தில் உள்ள தகராறு இவைகள்லாம் இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிவுக்கு வந்துவிடும். இந்த உடன் பிறந்தவர்களாலே பல பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய சில பெண்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு உங்களுடைய வலிமை தெரியாமல் அவர்கள் மோதுகின்றார்கள். இந்த ஆண்டின் இறுதியிலே உங்களுடைய வலிமை பறைசாற்றப்படும். அதன் மூலமாக உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு இயற்கையாகவே தன்னால கிடைக்கும். சத்துருக்கள் எல்லாம் சரணடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனி உங்களுக்கு அருள் புரிவார். மறக்காமல் திருநள்ளாருக்கு போயிட்டு வாங்க, ஒரே ஒரு டைம் போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு சகல காரியங்களிலிருந்தும்
நல்ல, அதாவது எல்லா காரியங்களிலும் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். பல பீடைகளை உங்களை விட்டு விலக்கி வைப்பார். ஆகையினாலே அந்த அளவுக்கு அங்கே யோகம் காத்திருக்கின்றது. நளன் தமயந்தியை அடைவதற்கு உண்டான காலமாக, இடமாக, ஸ்தலமாக அந்த திருநள்ளாறு என்ற இடம் அமைந்தது. அதாவது சரஸ்வதி பிரம்மா, விஷ்ணு லட்சுமி நாராயணன், பார்வதி பரமேஸ்வரர், இந்த 3 தம்பதிகளும் எங்கேயாவது ஒரு ஸ்தலத்துல பிக்னிக்கோ சுற்றுலாவோ போனாங்கன்னா போன கொஞ்ச நாளிலேயே சண்டை வந்துடும். ஏன்னா 3 பெண்கள் சேர்ந்துருந்தாங்க இல்லையா, கல்வி செல்வம் வீரம் 3 சேர்ந்தும் போது ஒரு இடத்துல நான் பெருசு நீ பெருசுங்கிற சண்டை வந்துடும், போர்க்களம் ஆயிரும். அதே சமயத்தில் இந்த திருநள்ளாறு என்ற அந்த ஸ்தலத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை வருவாங்களாம். சந்தோஷமாகத்தான் அங்க இருந்து அந்த டைம் பாஸ் பண்ற வரைக்கும் எந்த விதமான சண்டை வராது. அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய ஸ்தலம் பூமியிலே திருநள்ளாறு. அந்த ஸ்தலத்துல வந்து நீராடிய பின்னர் தான் அந்த நளனுக்கு கலி விலகியது அப்படின்னு கணக்கு. அதனாலதான் அவன் பெயர்லேயே நளன் ஆறு அப்படின்னு வச்சாங்க. இப்ப திருநள்ளாறுன்னு போடுருக்கு, அந்த காலத்துல போடலாம் கிடையாது இல்ல. ஒரு முனிவர் சொல்லியிருக்கிறார், இந்த பீடையெல்லாம் விலகணும்னா தெற்கே ஒரு ஆறு ஓடுதுப்பா, சின்ன சிற்றாறு, அது தர்ப்பைகளால் நிறைந்த ஒரு ஆறு ஓடுது, அந்த ஆத்துல நீ முங்கி எந்திரிச்சேன்னா உன்னுடைய பீடையெல்லாம் விலகிரும், களி விலகிரும்னு சொல்லி அனுப்பிச்சார். இப்போ உள்ளது போல யார்ட்டையும் விசாரிச்சுட்டு போக முடியாது. அப்ப எல்லாம் இது வெல்கம் டு திருநள்ளார், வெல்கம் டு சென்னைங்கிறது போல போடலாம் அங்க கிடையாது. அவர் நடந்து நடந்து வாராரு, ஒவ்வொரு இடமா ஸ்நானம் பண்ணி பண்ணி பார்க்குறாரு, எந்த பிரயோஜனமும் இல்லை. சில இடங்கள்ல அந்த அந்த புற்கள்லாம் இருக்குது, அது அந்த ஆறாக தெரியவில்லை, பீட கழியல. இறுதியாக அவர் இங்க வந்து அந்த முங்கி எந்திரிக்கும் பொழுது பக்கத்து ஒத்தையடி பாதையில 2 பேர் பேசிக்கிட்டு போறாங்க. இன்னைக்கு உன்னுடைய பீடையெல்லாம் விலகிருச்சுப்பா அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு போறாங்க. அவங்க என்னமோ குடும்பத்துல பிரச்சனை, இந்த பிரச்சனை விலகி அந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்ற காது கேட்குது. இதைத்தான் அசரீரி வாக்கு அப்படின்னு கொஞ்ச காலத்துக்கு முன்னால சொல்லுவாங்க. நம்ம ஒரு காரியத்தை நோக்கி நம்ம புறப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது நல்ல சகுன வார்த்தை கேட்டுச்சுன்னு சொன்னா அந்த காரியம் வெற்றி ஆயிரும். அது சகுனம்னு சொல்லுவாங்க. அதை இப்போ எதிர்த்தாப்புல போய்கிட்டு கிளம்பி புறப்பட்டுட்டோம், வீட்டு வாசலை விட்டு இறங்கின உடனே ஒரு பூக்காரமா பூ கொண்டுகிட்டு வருது, தச்செல்லாம் விற்பனைக்கு போகுது அப்படின்னா நல்ல சகுனம். ஒரு பால்காரர் கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாருன்னா அது நல்ல சகுனம். அந்த மாதிரியாக சில பேர் வந்து பேசிக்கிட்டு போவாங்க, அவங்களால போய்கிட்டு இருப்பாங்க. போற பாதையில வந்து நமக்கு இத்தனி போல சவுண்டு கேட்டா கூட நல்ல காலம் பிறந்துருச்சுப்பா விடுப்பா அப்படிம்பாங்க. அந்த சவுண்டு அவங்களுக்குள்ள பேசின சம்பாஷணை சவுண்டு, அது நம்ம காதுல கேட்குது, அதுதான் நல்ல சகுனம். அது போல அவங்க பேசிக்கிட்டு போயிருந்திருக்கிறாங்க. இவரும் அந்த நலந்து மூங்கி எந்திரிக்கிறாரு, அந்த இருள் விலகி விட்டது, தன்னுடைய உடல்ல பிடிச்சிருந்த அந்த நோய் நொடிகள் எல்லாமே விலகி அங்கிருந்து அதுக்கப்புறம் சந்தேகப்பட்டு கோவிலுக்குள்ள போய் முறையிடுறார். இதுவும் கனவா நனவான்னு தெரியல, இது கலியரசன் செய்யக்கூடிய சூழ்ச்சியான்னு தெரியல, நான் இப்ப பரிசுத்தமா இருக்கிறேன், நல்ல இளவரசனா மாறிட்டனே சாமி அப்படின்னு கண்ணீர் விட்டு ஊத்து அழுகிறார். இதை பார்த்து ஈஸ்வரன் வந்து காட்சி கொடுக்கிறாரு. ஈஸ்வரன் பின்னாடி பரமேஸ்வரியும் வந்து காட்சி தாராங்க. இந்த காட்சியானது ஆனந்த தாண்டவம் ஆட வைக்குது. இதோட உன்னுடைய பீடை விலகிருச்சுப்பா, இந்த சனி இங்கதான் இருக்கிறாரு, அவருடைய அந்த ஆத்துல குளிச்சு எந்திரிச்சதுனால உன்னுடைய பிடிச்ச பீடை கலி விலகிருச்சு, பயப்பட வேண்டாம், இது உன்னுடைய மனைவி மக்களையெல்லாம் போய் சேர்வர், அவர்களை அடைந்து இன்னும் இழந்த நாட்டை போல பல்வகை நாடுகள் உனக்கு கிடைக்கும்னு சொல்லி அப்போ கூட மறுபடியும் சனியே அப்படிங்கிறார். அப்ப சனியவே பக்கத்துல வரவழைச்சிருந்தார். அவரும் ஆசி வழங்குறார். உங்களை சுத்தப்படுத்தி உங்களுடைய இதை உங்களுடைய அந்த தவத்தை வெளிப்படுத்தி காட்டவே நாம் அப்படி பிடிச்சோம், ஆகையினால இன்று முதல் உங்களுக்கு எல்லா சௌக்கியங்களும் கிடைக்கப் பெறுவதாக அப்படின்னு அவரும் அருளாசி கொடுக்கறதுனால தான் அந்த ஸ்தலத்துக்கு நளன் ஆறு அப்படின்னு அதை வச்சாங்க. ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடிய வகையிலே திரு அப்படிங்கிறத சேர்த்து திருநள்ளாறுன்னு இப்ப நம்மவர்கள் எல்லாம் போட்டுக்கிட்டாங்க.
அவங்க நர்த்தன காட்சி கொடுத்த அந்த இடம் தான் இப்போ சின்ன கோயிலாக இருந்துச்சு. அந்த கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு முந்தி 1965 இத்தினூண்டு கோயில். அது நாளாவட்டம் ஆக 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 ஒரு பெரிய கோயிலாக கட்டினாங்க. அப்புறம் ராஜகோபுரம் கட்டினாங்க. இதெல்லாம் நான் அடிக்கடி நான் பார்த்தேன். அந்த மாதிரி அப்போ போயிட்டு வாங்கோ, வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா நலமும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையிலே ஜென்மச்சனி யோகத்தை கொடுக்கக்கூடிய பெண்கள் யாருன்னா அந்த மீனத்தில் பிறந்த பெண்களுக்குத்தான் அந்த யோகத்தை கொண்டு வந்து சேர்க்குது. ஆகையினால பயப்படாதீர்கள், தைரியமாக இருங்கள். உங்களுக்கு சனி சப்போர்ட்டாகத்தான் இருக்க போகின்றார். உடல் உழைப்பை கொடுப்பார். எந்த இதுவானாலும் உடல் உழைப்பை கொடுப்பார். அந்தந்த துறைகளிலே அதிலே உங்களுக்கு வந்து வெற்றியையும் நல்ல வரவுகளையும் கொண்டு வந்து சேர்ப்பார். ஆகையினால இத்துடன் உங்களுடைய பீடைகள் எல்லாம் விலகப் போகின்றது. இனி இந்த சனியினால் உங்களுக்கு நல்ல யோகம் பிறக்கின்றது. வாழ்க்கை மறுமலர்ச்சி அடையப் போகின்றீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.